ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஸ்லீவுக்கு மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு நெக்குக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் போட போகிறோம். இதில் வந்து ஸ்லீவில் எப்படி போட்டிருக்கேன்றதை அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மோட்டிஃபை ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு எது போடுறதுன்றது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போட ஆரம்பிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தாமரை இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான். ஸ்டெம் வந்து தாமரை இருக்கிறது. ஸ்டெம்மு போட்டுட்டு அப்புறம் தாமரை போட்டோன்னா நமக்கு இந்த இடத்துல கேப் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தாமரைக்கு ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு, சரிங்களா, ஃபில் பண்ணுறது பண்ணாலும் சரி அப்புறம் பண்ணாலும் சரி, அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே ஸ்டெம்முக்கெலாம் நீங்கள் ஒர்க் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்கு தாமரைக்கு வந்து சுகர் பீடால் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவும் 2 பீடு கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஷார்ப் எட்ஜில் வந்து ஒரு லாக் போட்டுட்டு பீடு வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான ஒரு லாக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு லாக் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் அந்த எந்த இடத்துல திருப்புறோமோ அதுக்கு அந்த சைடில் கீழே வந்துட்டு, சரிங்களா, இப்போது லாக் போட்டுட்டேன். அப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜு டக்குன்னு கிடச்சிரும். மேலே லாக் போட்டு அப்படியே திருப்பினீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப் எட்ஜு கிடைக்காது. அதனால தான் அந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெம்முக்கெலாம் பீட்ஸ் போட்டுட்ருக்கேன். நம்பர் 3 அந்த சைஸ் பீடு வச்சு ஸ்டெம்ஸுக்கு எல்லாமே போடுறேன். எல்லாத்துக்கும் இல்லை, இந்த பெரிய அந்த ஃப்ளவருக்கு மட்டும் போகுது இல்லைங்களா, அதுக்கு மட்டும். பக்கத்தில் இன்னும் குட்டி குட்டி ஸ்டெம்லாம் இருக்குது, அதுவும் தெரியும் உங்களுக்கு. ட்ரேஸ் எடுத்துருக்கிறது தெரியுது இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து சுகர் பீடு கொடுக்கலாம். நான் வந்து இதுலேயே இந்த பஞ்ச் பீட்லேயே ரொம்ப சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட்டு சைஸு, அந்த சைஸை போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்முக்கெலாம் இந்த நம்பர் 3 சைஸு பெரிய பீடே போட்டுக்கிறேன். பெரிய பீடுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் போடணும், சரிங்களா. எமர்ஜென்சியாக போட்டாலும் கூட பெரிய பீடாக இருக்கிறதுனால நீங்கள் 2 பீடு போட்டுடலாம், சீக்கிரம் வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த பீடெலாம் வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் பெரிய பீடு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பீடு போடுறது. இந்த சைஸ் தான் பஞ்ச் பீட்லேயே இது லாஸ்ட் சைஸ். சுகர் பீடை விட லைட்டாக பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அந்த பீடை வச்சு இந்த குட்டி ஸ்டெம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் போட்டுக்கிறேன். இது வந்து சுகர் பீடை விட லைட்டாக பெருசாக தான் இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்காது. சுகர் பீடும் இதுவும் கொட்டி பார்த்தா இதோடைய டிஃப்ரெண்ட் மட்டும் தெரியும், அந்தளவுக்கு தான் இருக்கும். அதனால் 2 பீடு வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் குட்டி குட்டி லீஃப் போடணும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரைஸ் பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த பீடை எடுத்துக்கிட்டு மேலேருந்து ஸ்டிச்சை போட்டு பீடை மேலேருந்து கீழே போட்டுட்டு அதுக்கு அவுட்லைனாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பு கொடுத்துக்கிறேன். அதே ஷேப்பை கொடுத்தோம்னா ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும், சரிங்களா. இதுக்கு நான் 2 பீடாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சின்ன ஷேப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒன்றா வச்சிங்கனாலும் ஃபில் ஆகும், நல்லா ஷேப் கொடுக்கும், சரிங்களா. இதே மாதிரி எங்கெல்லாம் லீஃப் வேணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ரைஸ் பீடை வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லீஃப் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது அந்த ஃப்ளவருக்கு உள்ள லீஃப் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் போட்டு ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, லீஃப் ஃபில்லிங்கு, அதை தான் இதில் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இதில் கலர் ஆட் பண்ணல, அதனால் இந்த பக்கமும் அந்த பக்கமுமா போடுறேன். நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நானே கூட இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சிங்கிள் கலராக கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு சுகர் பீட் லைன் மட்டும் கொடுத்தேன். அதனால் ஷேடு கொடுங்க. ஷேடு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சை ஹாஃப் லீஃபாக பிரிச்சுட்டு
ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் என்ன கலர் கொடுக்குறீங்களோ ஆப்போசிட் கலரு அந்த கலர் கொடுத்து ஷேடு கொடுத்திங்கன்னா பார்க்க இன்னும் கிராண்டாக இருக்கும். இதில் வந்து கலர் இல்லாமல் கொடுத்ததுனால நான் அது ஷேடு கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக ஃபில் ஆகும். நமக்கு வந்து மேலே இருக்கிற இடத்துல மேலே அந்த சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கேப் தெரியும். கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால் ஈஸியாக ஃபில் ஆகிடும். அதுவே லோடுனா ஃபுல்லாக கேப் இல்லாத ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறது சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படின்ற டைமில் நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சு போட்டு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸில் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லாட்டி லாங் ஃப்ரெஞ்ச் நாட், சரிங்களா. அது ரெண்டுமே ஒரே ஸ்டிச்சு தான். அந்த ஸ்டிச்சில் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல நீங்கள் லீஃப் வரைஞ்சிக்கிட்டு போட்டாலும் சரி, நான் வரையலை, அப்படியே இருக்கிற மாதிரி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வரேன். மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேலே ஒரு அந்த சென்டர் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு விட்டுட்டு கீழே இருந்து போட்டுட்டு வந்தாலும் அந்த சென்டர் ஸ்டிச்சை வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் மேலே இருந்து 4 ஸ்டிச் போட்டிருக்கேன். மேலே சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அதை விட்டுட்டு சைடில் மட்டும் 4 லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு போட்டுக்கிறேன், சரிங்களா. சீக்வென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி போடும்போது கொஞ்சம் அந்த கலர் எடுத்து காட்டுன்றதுனால சீக்வென்ஸ் வச்சு போடுறது. அப்படியே போட்டிருந்தா இப்போ வந்து ப்ளவுஸும் பிங்க்கு, அந்த த்ரெட்டும் பிங்க் இல்லைங்களா, அவ்வளோவா அது இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அந்த சீக்வென்ஸ். இப்போ அந்த சீக்வென்ஸ் கோல்டு கலர் இருக்கிறது வந்து அந்த ஷேப் நமக்கு காட்டும். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த இடமெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். அந்த ஃப்ளவருக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண இடம் வரைக்கும் கீழேருந்து மேலே அது இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் வரைக்கும் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புட்டாஸ் இந்த மாதிரி அந்த லீஃப் போட்டோம் இல்லைங்களா, ஐ ஷேப்பில் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த பீடை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் அரும்பு வச்சுருக்கேன். இது வந்து பேக் நெக்கு. பேக் நெக்கில் 4 லைன் ஜரியில் போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் பெரிய பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி ஒரு லைன், அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டு அரும்பு போட்டிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன். இதுக்கு வந்து நீங்கள் பேக் நெக்கு இன்னும் கிராண்டாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.